Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இயரிங் மாடல் ஆரி ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திலகம் ஸ்டோன் கோல்ட் கலர் நம்ம எடுத்துர்க்கோம், சின்ன சைஸ். அதே மாதிரி குட்டி சைஸ் தான் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டோனும். ஜதோசி பாத்தீங்கன்னா நல்ல இருக்கதுலயே வந்து நல்ல சின்ன சைஸ். பீட் பாத்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பீடும் 3ஆம் நம்பர் பீடும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் சுகர் பீட் priso பிராண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நமக்கு திங்ஸு. இப்போ வாங்க எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இப்போது 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஒட்டிட்டு திலகம் ஸ்டோனை அப்படியே நம்ம வந்து உள்நோக்கி வைக்கணும். நாலுமே அந்த ஷார்ப்னஸ் வந்து எதிரெதிராக பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம். கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஈவனாக வந்து அந்த கேப் இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜதோசி யூஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்து ட்ரை ஆனோன்னா நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி ஜதோசியை வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஜதோசி எடுத்தோன்னே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இழுத்துக்கணும். இழுத்துட்டு நம்ம கட் பண்ணும் போது நமக்கு டிசைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சிக்கு கோலை மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போடணும். ஒரு அரை இன்ச்சு வந்து அரை இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம டூலிப் பிராண்ட் நீடிலில் வந்து போகிற மாதிரி 23 நீடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அழகாக வந்து அந்த 4 ஸ்டோனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஜதோசி போட போகிறோம். கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டுட்டு கட் பண்ணுறப்போ நமக்கு போடுறப்பயுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். சேம் பீடு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஜதோசியும். ஆனால் என்ன, நம்ம வந்து அது கண்டினியூஸாக இருக்கதை அப்படியே பீடோடு பார்த்திங்கன்னா ஜதோசி நமக்கு ஈஸியாக இருக்கும் பழகிட்டிங்கன்னா. நாலுமே கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து அந்த ஜதோசி வந்து போடுறோம். பொறுமையாக நம்ம வந்து ஜதோசி போடணும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கனால குட்டியாக எடுத்து நாட் போட்டுக்கலாம். நல்லா வந்து ட்ரை ஆனோன்னு நம்ம டிசைன் பண்ணணும் ஸ்டோனு. இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தூக்கிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு டிசைன் பண்ணுங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா வீடியோக்காக நான் கொஞ்சம் தான் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஜதோசி தான் கொடுக்க போகிறோம். கண்டினியூஸாக வந்து ஜதோசி கொடுக்கணும். வேவ் மாதிரி வளைச்சு நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி போடுறோம். இப்போ வேவ் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு திரும்ப அடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் பிங்க் கலர் ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அது வந்து டீட்டெயிலாக எங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டனால இதை வந்து நான் திரும்ப எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போடுற ஸ்டிச்சை நல்லாவே இழுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை நடுவில் இழுத்தோம்னா அதுதான் நாட்டு நமக்கு.
எண்டு நாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீடு கொடுக்குறோம். பீடு போட்டுட்டு அதை ஒவ்வொன்றும் ரெண்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு பேப்பர்லேயே ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒரு அட்டை கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்கே வந்து டெம்ப்ளேட் நல்லா இடுக்கு புள்ளி மாதிரி நம்ம வந்து ஹேண்ட்லலாம் நம்ம டிசைன் பண்ணோம்னா கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கை வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு இயரிங் மாதிரி மாடலில் இது மாதிரி நம்ம ஒரு டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனை மாற்றி மாற்றி இந்த இடத்துல நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பீட் லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசி ஒட்டியே நம்ம கூட அப்படியே பீட் லைன் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டோன் ஒட்டி நம்ம ஜர்தோசி போட்டிருக்கோம்ல, அதை ஒட்டி நம்ம வந்து ஒரு பீட் லைன் கொடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கும். மேலே டாப்பில் ஒரு 4ஆம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நாட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஐடியா தான், எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போது நான் சென்டராக பார்த்திங்கன்னா ஒரு 3 பீடு, ஒரு 4ஆம் நம்பர் பீடு, திரும்ப அகைன் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு நாட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றுக்குமே வந்து நாட் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை கண்டினியூஸாக நம்ம போடுறதுனாலும் போடலாம். அது எப்படின்னு நம்ம வர வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். 3 வச்சோமா, இப்போ வந்து ஒரு 2 சைடுமே ஒரு 2 வச்சு பெரிய பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 சைடும் இப்போ வந்து இந்த மாதிரி 2 பீடு வச்சு பெரிய பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நாட் போட்டுட்டு இப்போ கண்டினியூஸாக வந்து பெரிய பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று அரும்பரும்பாக வந்து நம்ம வைக்கிறோம். இந்த நாட் வந்து கண்டினியூஸாக நான் நாட் போடுறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட்டு இதை வந்து இழுத்துட்டு நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை வந்து நடுவில் வந்து பிடிச்சி இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும். குத்தி எடுத்துட்டு மொதல் ஸ்டிச்சை நம்ம அப்படியே இழுத்துறோம். இப்போது இது பார்த்திங்கன்னா பெரிய பீடும் சின்ன பீடும் கண்டினியூஸாக போட்டால் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சின்ன பீடு வருது பார்த்திங்களா. இப்போது இது வந்து செப்ரேட்டாக நம்ம இப்போ போட போகிறோம் பாருங்கள். பெரிய பீடு போட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுறணும். சுகர் பீடு ஒன்று போட்டு செயின் போட்டு நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடுறோம் அப்படின்றத நல்லா பாருங்கள். பெரிய பீடுக்கும் ஒரு சின்ன பீடுக்கும் ஒரு செயின் போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு அழகாக இருக்கும். ரெண்டுத்தையும் கண்டினியூஸாக போடுறதோட இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு செயின் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து அந்த நாட் போடுறோம் அப்படின்றத கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பெரிய பீடுக்கு ஒரு செயின் போட்டோம், சுகர் பீடுக்கு ஒரு செயின் போடுறோம். லாஸ்ட்டாக போகிற செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு திரும்ப உள்ளுக்கு குத்தி ஒரு செயினை எடுக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து ஊசி எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் விட்டு அந்த மொதல் இருக்க செயினை வந்து நம்ம நாட் போட்டு இழுத்துடணும்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ப்ளவுஸில் எப்படி வந்து அந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் வாட்சிங்.